கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புனித வெள்ளி, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். 1 கொரிந்தியர், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23, 24. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு ஆசீர்வதித்து, இதை வாங்கி புசி, இது என்னுடைய சரீரமாக இருக்குது என்று சொன்னார். இன்று சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக நேற்று இரவு நடந்த கடைசி திருவிருந்து, அந்த திருவிருந்தில் சீசர்களை சந்தித்து இந்த அப்பத்தை தன்னுடைய சரீரத்துக்கு அடையாளமாக பெற்றுக் கொடுத்தார். நான் பிற்கப்பட போகிறேன் சரீரத்தை, என் சரீரம் சிலுவையில் பிற்கப்பட போகிறது என்பதற்கு அடையாளமாக அந்த அப்பத்தை பெற்றுக் கொடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக அருள்தாஸ் என்கின்ற ஒரு சகோதரன் ஒரு பெரிய பிரெட்டு கடை வைத்திருந்தார். அவர் யாருக்குமே கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் காட்டாத ஒரு மனிதன். உழைப்பவர்களுக்கு தான் காசு என்கின்ற ஒரு தத்துவம், கொள்கை உடையவர். அவர் ஒரு நாள் கடையெல்லாம் முடிஞ்சிட்டு அன்றைக்கு இரவு ஆலயத்துக்கு போகிறார். அந்த இரவு திருவிருந்து நடக்கிறது. அவர் எதுக்கோ அதுக்கு ஒரு சடங்காச்சாரம் மாதிரி நினச்சிக்கிட்டார். அந்த திருவிருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே புறப்பட்டு வருகிறார். ஒரு சந்தில், ஒரு சின்ன குறுகலான தெருவில் ஒரு பாட்டி கண்ணீரோடு ஒரு சின்ன ரொட்டி துண்டை வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்கு. அவன் பார்த்தும் பார்க்காதபடி அசட்டை பண்ணிட்டு போனான். திடீர்னு மனசாட்சி உறுத்தி அந்த பாட்டியை அவன் சந்திக்கிறான். என்னம்மா அழுது கொண்டு இருக்கிறாய் என்று கேட்டான். இல்லைப்பா, இந்த கொஞ்சம் ரொட்டி துண்டு தான் இருக்குது, என்னுடைய பேரன் பசியோடு துடித்து கொண்டு இருக்கிறான், இதை எப்படி அவனுக்கு கொடுக்கறது, நானும் பசியோடு இருக்கிறேன், ஒன்றுமே புரியல எனக்கு அப்படின்னா. அப்போ அருள்தாஸுக்கு அந்த இரவு திருவிருந்து கொடுக்கப்பட்ட பிரசங்கம், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தை, தன் உடலையே பெற்று கொடுத்தாரே என்கின்ற ஒரு சத்தியத்தை அவன் அறிந்தான். அப்பொழுது அந்த பாட்டிக்கு உடனடியாக தன்னுடைய உணவகத்திலிருந்து அந்த ரொட்டி துண்டை வரவழைச்சி அந்த பாட்டிக்கும் கொடுத்துட்டு தன்னுடைய பேரனுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்தான். அப்பொழுது அந்த பாட்டி கையில் இருந்த அந்த ரொட்டியை எடுத்து பிட்டு தானும் சாப்பிட்டுட்டு அந்த பாட்டிக்கும் கொடுத்தான். தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினான். அந்த இடத்துல உபரியாக இருப்பது, மீதமாக இருப்பது போடுவது தர்மம், ஆனால் இருப்பதை பெஸ்ட்டாக கொடுப்பது தான் அன்பு. நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தன் சரீரத்தையே நமக்காக ஆண்டவர் கொடுத்தார். சிலுவையிலே நம்முடைய பாவத்தை சுமந்தார். சிலுவையிலே மத்தேயு 8:17 நம்முடைய நோய்களை சுமந்தார். கலாத்தியர் 3:27 நம்முடைய சாபத்தை இயேசு சுமந்தார். ஏசாயா 53:4 நம்முடைய துக்கத்தை சுமந்தார். இன்றைக்கு உலகம் எங்கும் உலக இரட்சகர், ஒரு மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தம் பூமியிலே சாபம் வந்தது. அந்த சாபத்திலிருந்து நமக்கு மீட்பு கொடுப்பதற்காக ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் சாபம் இந்த பூமிக்கு வந்தது, ரோமர் 5:14. ஆனால் ரோமர் 5:19 ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சரீரம் இந்த வார்த்தைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை வடிவாய் இந்த உலகத்துக்கு வந்தவர், வார்த்தை மாமிசமாகி நம்முடைய இருதயத்திலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படியாக யோவான் எழுதின சுவிசேஷத்திலே ஒரு ராஜாவின் மனுஷன் அந்த இயேசுவிடத்தில் ஐயா, என்னுடைய குமாரன் மரிக்கும் தருவாயில் இருக்கிறான், மரண அவசையில் இருக்கிறான், கொஞ்சம் நீ அவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது சொல்லுகிறார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அவன் போகிறான். போகும்போது வழியிலே அவருடைய வேலைக்காரர்கள் வருகிறார்கள், உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். எப்பொழுது எந்த மணி நேரம்? நேற்றைய தினத்தில் 7ஆம் மணி நேரம். நேற்று 7ஆம் மணி நேரம் எங்கிருந்தோம்? நாம் இயேசுவோடு பேசி கொண்டிருந்தோம். ஆம், அவன் அந்த வார்த்தையை நம்பி போனான். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவருடைய சரீரம் நம்முடைய வார்த்தைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையை நீங்கள் தினந்தோறும் உட்கொள்கிறீர்களா? தினந்தோறும் இதை சாப்பிடுங்கள். எப்பொழுதுமே நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான் என்று சொன்னார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் இந்த வார்த்தையை தினந்தோறும் உட்கொள்ளுங்கள். எரேமியா அவர் சொல்லுகிறார், வார்த்தை கிடைத்தவுடனேயுமே நான் உட்கொண்டேன் என்று சொல்கிறார். அதே போல் இந்த வார்த்தையை உட்கொள்ளுங்கள். ஆண்டவர், நீங்கள் என்றென்றைக்கும் மறியாமல் ஜீவனோடு இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம்.
எங்களுக்காக சிலுவையிலே ஆண்டவரே ஜீவனை கொடுத்த ரட்சகர், எங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் கூட இருந்து இந்த ஆண்டவரே குட் ஃப்ரைடே ஆராதனையெல்லாம் ஆசீர்வதித்தரும்படியாக ஜெபிக்கிறோம். உலகமெங்கும் இயேசுவின் நாமம் மகிமைப்பட உயர்த்தப்பட ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.